ரொம்ப மெஜாரிட்டியான ஒரு ஒரு கேர்ள்ஸோட சர்க்கிள் சொல்கிறேன் நான். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க, குழந்தைங்க, சாரி பிள்ளைங்க, ஹஸ்பண்ட், ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டால நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகாது. நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், நம்மளை நம்ம கேர் எடுத்துக்க மாட்டோம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி, நிறைய கமிட்மெண்ட்டு அப்படிலாம் போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்காக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும், எல்லா கமிட்மெண்ட்டையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்து தூக்கி ஓரமாக வச்சுட்டு, அந்த ஒன் டே நமக்காகவும் நம்ம ஹாப்பியாகவும் வாழணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணி போன இடம் தான் சென்னையில் இருக்க ஒரு மாலுக்கு போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஒன் டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுல்லாக அந்த இடமே வந்து எங்களுக்காகன்னு இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப மழை காரணத்துக்குனால கூட்டமே இல்லை. நான் உள்ள தியேட்டருக்குள்ளே காட்டுறேன், ஒருத்தருமே இல்லை. ஃபுல்லாக நாங்கள் 4 பேர் தான். உள்ளே போகணுன்னா பயங்கர ஷாக்கு, என்னடா இது நமக்காக இருக்கா மாதிரி இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 4 பேர் வந்தாங்க. ஃபுல்லாகவே அந்த தியேட்டர் அந்த 7th ஃப்ளோரில் தான் இருந்துச்சு. 7th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இல்லைங்க, அவ்வளோ காலியாக இருந்துச்சு. உள்ள மால்லையுமே எக்கச்சக்கமாக கூட்டம்லாம் இல்லை. சரி, நாங்கள் மூவி முடிச்சுட்டு சும்மா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்குள்ளே போயிருந்தோம். நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. என்னோடய மைண்ட் செட் நான் சொல்கிறேங்க, என் தம்பி அடிக்கடி சொல்லுவான், நான் இந்த மாலில் ட்ரெஸ் எடுத்தேன், அப்படி எடுத்தேன் அப்படிலாம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், டே மாலில் காஸ்ட்லியாக இருக்கும்லடா அப்படின்னும் போது அதுக்கு தெரியல, பதில் சொன்னது கிடையாது. பட் நான் நினச்சிப்பேன். அப்போ உடனே சரி உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய கம்மியாக இருந்ததுங்க. 500க்கு டாப்ஸ் 500ல் ஸ்டார்ட் ஆகி 3000, 8,000 அப்படி நல்ல வெரைட்டிஸ்லேயுமே எல்லா ப்ரைஸ் லிஸ்ட்லேயுமே இருந்துச்சு. ஸோ 2-3 டாப்ஸ் எடுத்து நாங்களாக வந்து எடுக்கலாம். இந்த பர்பிள் கலர் டாப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால டாப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். எனக்கு லாங் குர்த்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி இருந்தால் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். பட் எதுவுமே அந்த ஷாப்பில் செட் ஆகலை. சரி, ஓகே, பக்கத்து ஷாப்பில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸாக இருக்கே, வேளச்சேரியில் வந்து இந்த கலெக்ஷன் நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தான் இந்த ஷாப் வந்து ஈஸி பை தான், எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லையா. ஈஸி பையில் இருக்க எல்லா ஷாப்பிலும் ஒரே கலெக்ஷனால் ஓகே எனக்கு பிடிச்சிருந்தது. லாஸ்ட் டைம் கூட அந்த ஷாப்போட போட்டிருந்தேன் நான். இந்த எல்லோ டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஸ்பீடு வச்சுருக்கேன், அதனால தான் அப்படி காமிக்குது. இந்த எல்லோ டாப்ஸ் வந்து அங்கே போய் பார்க்கும்போது சைஸ் இல்லை. சரி, ஓகே, இங்கே நிறைய இருக்குது, நம்ம சைஸ் இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் சைஸ் இல்லைங்க. சரி, ஓகே, மற்ற அந்த கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. சரி, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து நாங்கள் 5 பேர் வந்து போயிருந்தோம். 5 பேருமே வந்து அதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்ததுனால நாங்கள் வெளியே வந்துட்டு அவங்க வந்து கேப் பிடிச்சி போயிட்டாங்க. அடுத்தது நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு புக் பண்ணிவிட்டு. அந்த டைம் தான் வந்து ஈவினிங் டைம் இந்த மழையில் வந்து ஒரு சூடாக ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாலுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு நல்லா சுட ஒரு காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க போயிருந்தோம். காஃபி குடிக்கிறதுக்கு நம்ம உட்காந்து அதை ருசித்து குடித்தா தான் நல்லாயிருக்கும்ல. பட் அந்த மாதிரி இடம் இங்கே இல்லை. நின்றுட்டே குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஃபைனலாக வந்து ஒரு கடை இருந்துச்சு, அங்கே நின்றுட்டே நம்ம காஃபி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். காஃபி குடிச்சாச்சுங்க. மழைக்கு வந்து ஒன்று நம்ம கேப் புக் பண்ணால் வர லேட் ஆகும். அப்படி இன்கேஸ் அவங்க நம்மளோட கால் எடுத்து நம்ம புக்கிங்கை எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட அடுத்த வந்து அந்த பக்கம் என்னென்னா எக்ஸ்ட்ரா 30யோ 50யோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் எங்களோட பிரச்சனை என்னென்னா, எடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளோட பிக்கப்பை எடுத்தோன்னே நம்ம காரை எடுத்து நாங்கள் ஒரு 6:30க்கெலாம் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். எங்களை மாதிரியே நீங்களும் ஒரு நாள் உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.